தூத்துக்குடியிலிருந்து 500 டன் இறால்களுடன் சென்ற கப்பலை நடுவழியில் தடுத்து அமெரிக்க வணிகர்கள் திருப்பி அனுப்பியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடியிலிருந்து அமெரிக்காவிற்கு 600 கண்டெய்னர்களில் சுமார் 500 டன் இறால், கணவாய் உள்ளிட்ட கடல் உணவுகள் கப்பல் மூலம் அனுப்பப்பட்டது. அமெரிக்காவில் விதித்த 50% வரி விதிப்பின் காரணமாக இந்தியாவில் இருந்து சென்ற கடல் உணவுகளை டெலிவரி கொடுக்க அமெரிக்க வணிகர்கள் முன்வராமல் திருப்பி அனுப்பினர். இதனால் கப்பல் மீண்டும் இந்தியாவுக்கு திரும்பி உள்ளதால் பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கடல் உணவு ஏற்றுமதியாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். எல்லா அமெரிக்க பையர்ஸும் ஆர்டர்களை அப்படியே கேன்சல் பண்ணுறாங்க. எந்த கண்டெய்னர்ஸையும் ஷிப் பண்ண வேண்டாம், ஷிப் பண்ணாலும் நாங்கள் எடுக்க மாட்டோம், இல்லாட்டினா இந்த வரி விதிப்பை அப்படியே நீங்கள் கட்டுங்க, நாங்கள் கட்ட மாட்டோம், 50% வரியை நீங்கள் கட்டினா நாங்கள் வேணால் எடுக்கிறோம் அப்படிங்காங்க. அப்போது இந்த இறால் மீன் தொழிலே ஒரு நலிந்த லாபமுடைய தொழில். இதில் 50% என்பதை தாங்கிறது ஏற்றுமதியாளர்கள் முடியாத காரியம். மேலும் இந்த இறால் பதனிடும் தொழிலை நம்பி பல கிராமத்தில் இருக்கிற தொழிலாளர்கள் பல பேர் இந்த இறால் மீனை சுத்தப்படுத்துதல், அதை ஏற்றுமதி செய்தலில் ஈடுபடுகிறாங்க. அதனால் இதில் அரசு தலையிட்டு எங்களுக்கு ஏதாவது நிவாரணம் அனைத்தும் கொடுத்தால் பல மக்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதுகாக்கப்படும்.